அன்பின் பரமத்தாப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரை உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஏசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. பரமத்தாப்பனே, நாங்கள் இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்குறோம். Proverbs 13th chapter 23rd verse. A poor person's farm may produce much food, but injustice sweeps it all away. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும். கர்த்தாவே, இது ஆவிக்குரிய புரிதல் என்னன்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல இருக்கு தாப்பனே. இது பரலோக ராஜ்யத்தை குறித்து தெளிவாக பேசுதாப்பா. எங்க இருதயம் உங்களை சார்ந்திருக்க கிருபை செய்வீராக. அப்பொழுது எங்க இருதயம் மனத்தாழ்மையாகவும் சார்ந்த குணமுள்ளவர்களாக நாங்கள் மாறிடுவோம் கர்த்தாவே. ஆவியின் கனி உள்ள வாழ்க்கை எங்க கிட்ட கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். மற்றும் தகப்பனே, இயேசுவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை எங்க கிட்ட இருக்கும் அப்பா. அதை நீங்க உணர்த்தி தருமா ஜெபிக்கிறோம். நேர்மையாகவும் உண்மையாகவும் சுத்த இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்க கையிட்டு சேர்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க வர்த்திக்க செய்வீர். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். உமது பிள்ளைகளாக நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற பணிகள் அப்பா, அநேக பேர் தொழில் செய்யறாங்க, வேலை செய்யறாங்க, ஊழியம் செய்கிறார்கள். என்னென்ன காரியங்கள் அவங்களுக்கு நீங்க வைத்திருக்கிறீரோ, எதுவாக இருந்தாலும் அது எல்லா காரியத்திலும் ஒரு நியாயமாக வேலை செய்ய, உழைக்க, ஊழியம் செய்ய நீங்க கிருபை செய்ய தாழ்த்தி கேட்கிறோம் தாப்பனே. அநீதியான சம்பாத்தியம் எங்களுக்கு வேணா தகப்பனே. பரலோக ராஜ்யம் அது ஒருபோதும் அங்கீகரிக்காதப்பா. அதற்கு நீங்க எங்கள் ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்தி தருமா ஜெபிக்கிறோம். நிறைய பேர் ஒரு சிறிய தவறுல அவங்களோட வாழ்க்கையில, அவங்களோட பணித்தளங்கள்ல நிறைய பேர் கவர்மெண்ட் சர்வன்ஸ், அரசு பணியில இருக்கிறாங்க. இது சின்ன தவறு தானே அப்படின்னு உமது பிள்ளைகளாக நாங்க அலட்சியம் பண்ணக்கூடாதப்பா. எல்லாத்துலயும் நேர்மையாக இருக்க கிருபை செய்யுங்க. முக்கியமாக கர்த்தாவே, உமக்கு பயந்து சாட்சியின் பாத்திரமன்களாக வாழ தகுதிப்படுத்துங்கப்பா. கள்ளத்தராசு உமக்கு பிரியமில்லாத காரியம். அநீதியான சம்பாத்தியம் அது உங்களுக்கு பிடிக்காதப்பா. யார் யார் உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, பிரியமில்லாத காரியம் தொழிலையோ இல்ல அவங்க வேலை ஸ்தலத்திலையோ அவங்க ஊழியத்திலையோ அவங்க நீங்க உணர்த்துமாறு ஜெபிக்கிறோம். பரலோக ராஜ்யம் கர்த்தாவே உங்க அன்பு பிரதிபலிக்கிற பாத்திரவன்களாக எங்களை மாற்றி அமைத்து தருமாறு ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க அப்பா. அப்பொழுது நாங்க மிகுதியான ஆகாரத்தை அறுவடை எடுப்போம். எஸ் லார்ட். பரலோக ராஜ்யத்தில் நாங்க விதைக்கிறப்போ மிகுந்த அறுவடை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்துட்டு நாங்க எங்களோட வேலை ஸ்தலத்துல, பணித்தளத்துல, ஊழிய காரியத்துல, தொழில நாங்க கையிட்டு செய்கிறப்போ கர்த்தர் அளவற்ற ஆசீர்வாதத்தினால் எங்களை வழி நடத்துவார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். அதன்படி வாழ கிருபை செய்யுங்க. அவங்கள ஆசீர்வதிக்கிறப்ப கர்த்தாவே அவங்க பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறுவாங்க. The main reason you bless us is to bless others. நீங்க எங்களை ஆசீர்வாதத்துக்கு ஒரு நோக்கமே பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு தான்ப்பா. அநேக பேருக்கு உதவ எங்களை வழி நடத்துங்கப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களை நீங்க எந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கீங்களோ அதன்படி நாங்க பிறருக்கு உதவ கிருபை செய்யுங்க. யார் யார் நியாயம் இல்லாம இருக்கிறாங்களோ கர்த்தாவே உணர்த்துங்கப்பா. எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து செய்கிற பாத்திரவன்களாக நீங்க இவங்களை மாற்றி அமைத்து தருமா ஜெபிக்கிறோம். நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இன்றைக்கு யார் என்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தெய்வ தூதர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. அநேக பேர் ஆமாப்பா உங்க பாதத்தண்டை விதைச்சிருக்காங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்க போவதுக்காக ஸ்தோத்திரம். அநேக பேருக்கு அவங்க ஆசீர்வாதமாக நீங்க அவங்களை மாற்றி அமைத்து தரப்போவதுக்காக ஸ்தோத்திரம்.
இயேசு நாமத்தினால் எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.